Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு பாப்பமா இருந்துச்சுன்னா சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்டிங்கில் எல்லாருமே ஷேர் பண்ணுற ஒரு போஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அழகாக வந்து ஃபோட்டோஸை வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்காக வந்து ஃபோட்டோ லேப் அப்படின்ற ஆப்பை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்பு வந்து நீங்களுமே யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் உங்களால் க்ரியேட் பண்ண முடியலை. ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஒர்க் ஆகுது இல்லை, இல்லாட்டி வந்து ஸ்ட்ரக் ஆகுது, இல்லாட்டி லோட் ஆகுது, இல்லாட்டி ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணதுக்கு அப்புறமா சேவ் பண்ண முடியலை, ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபோட்டோ லேப் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து இந்த இஷ்யூஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் ஃபோட்டோ லேப் அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஃபோட்டோ லேப் பிக்சர் எடிட்டர் ஹார்ட் அப்படின்ற ஆப் ஓப்பன் பண்ண அப்புறப்பா அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். ஏன்னா அப்டேட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாட்டியுமே வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை வந்து உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணதுக்கப்புறமா லேட்டஸ்ட் வெர்ஷனை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா அதில் பாருங்கள் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எந்த மொபைலில் ஆப்ஸ் அப்படின்றா இருக்குது. ஸோ அதான் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா வந்து உங்கள் மொபைலில் உள்ள எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இந்த ஃபோட்டோ லேப் ஆப்பை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிடணும். ஃபோட்டோ லேப் சர்ச் பண்ண அப்புறமா அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த இடத்துல ஃபோஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து ஒருக்க நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்ததாக இதில் பாருங்கள் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் கிளியர் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்து நீங்கள் ஒருக்கா டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ வந்து ஏதாவது இஷ்யூ இருந்தாலுமே வந்து அதை நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸும் கிடைக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து இப்படி கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகலைன்னா லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஸோ சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட இந்த ஃபோட்டோ லேப் ஆப்பில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதன் மூலமாக நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபோட்டோ லேப் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.